பைத்தானை யூஸ் பண்ணி எப்படி வாட்ஸ்அப்ல ஆட்டோமேட்டடா மெசேஜ் அனுப்புறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் ஸ்டார்ட். பைத்தானை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆட்டோமேட்டா எப்படி மெசேஜ் அனுப்புறதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபைன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஃபைன், இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நியூ ஃபோல்டரோட நேம் நான் என்னவா மாற்றுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? என்ன வச்சுக்கிறேன், நான் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் அகைன் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபைன், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பைத்தன் -m venv ஸ்பேஸ் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா? கொடுத்தாச்சு. நமக்கு என்ன ஆகும், ஒரு 2 minutes டைம் எடுக்கும் நமக்கு ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஃபைன். ஸோ இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகிறதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேவா? ஃபைன். ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட மெயின் ஃபோல்டரான வாட்ஸ்அப் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளேயே வந்துருங்க. ஓகேவா? ஃபைன். இந்த ஃபோல்டர் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட VS கோடில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன், சூப்பர். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இங்கே நீங்கள் வந்து VS கோடில் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓகே, உங்களோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டும் இங்கே ஆக்டிவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நியூவாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறீங்க. அவங்களோட பேர் தான் என்னதுன்னா வாட்ஸ்அப்.py வாட்ஸ்அப்.py அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஃபைலுக்கு நான் நேம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வாட்ஸ்அப்.py அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் பேர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். இதை டேரெக்டாக பண்ணால் போதுமானா இது மட்டும் பார்த்தாது நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு இன்ஸ்டால் இன்னும் சில விஷயங்களை நீங்கள் லைப்ரரிஸை நீங்கள் என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணுற இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? யார் சார் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஃபைன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா pip install யார் இருக்காங்க, pywatkitனு ஒருத்தவங்க இருக்காங்க. யார் இருக்காங்க, pywatkit அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்குது. ஓகேங்களா? இவங்களை நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். யார், pywatkit அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணணும் இவங்களை. ஓகேவா? இதை இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அதை அது முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகேங்களா? ஈஸியாக அதை பண்ணிடலாம். ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம சில விஷயங்கள் சின்னதாக ஒரு 2 லைன் ஆஃப் கோட் தான் இங்கே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டாக மெசேஜ் வந்து பைத்தன் மூலியமாக அனுப்புறதுக்கு ரொம்ப சிம்பிள் லைன் ஆஃப் கோட்ஸ் போதும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட வாட்ஸ்அப்.py அப்படிங்கிற ஃபைலை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சா? இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த pywatkit அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். எங்கே இம்போர்ட் பண்ண போகிறோம், இந்த ஃபைல் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைன். இம்போர்ட் யார் இம்போர்ட் பண்ண போகிறோம், நம்ம pywatkit வந்துச்சுங்களா? இந்த pywatkit அப்படிங்கிறவங்க நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும்னா அந்த pywatkitக்குள்ளே யார் இருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. யார் இருக்காங்க, அந்த pywatkit டாட் அதுக்குள்ளே யார் இருக்காங்க, சென்ட். ஓகேங்களா? சென்ட் வாட் மெசேஜ்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம், கால் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன சார் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும்னா இங்கே இந்த இடத்துக்கு நான் போனாலே உங்களுக்கு விசிபிள் ஆகும். எங்கேன்னு பார்த்தீங்க அப்படி தெரியுதுங்களா, ஃபோன் நம்பர், மெசேஜ், டைமோட எத்தனை டைமில் எந்த மினிட்டில் உங்களுக்கு போகணும், வெயிட்டிங் டைம் என்ன, இது எல்லாமே நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? ஃபைன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா சில விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் நான் என்ன கொடுக்க போகிறீங்க, ஃபோன் நம்பர், கொடுக்க போகிற மெசேஜ், என்ன டைம், எத்தனை மினிட்ஸில் அது போகணும் அப்படிங்கிற இந்த 4 விஷயங்கள் மட்டும் தான் நான் என்ன பண்ண போகிறேன், அங்கே சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபைன். நான் என்ன நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இதை நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஃபைன். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், கண்ட்ரி கோட். ஓகேங்களா? +91 அப்படிங்கிற கண்ட்ரி கோட் இருக்கணும். ஓகேவா? அந்த கண்ட்ரி கோட் 91 கொடுத்தாச்சு. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் என்னோட நம்பரை கொடுக்குறேன், நீங்கள் உங்களோட நம்பரை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபைன். நான் என்னோட நம்பரை கொடுத்துக்கிறேன், நீங்கள் உங்களோட நம்பரை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நான் என்னோட நம்பரை என்ட்ரி பண்ணுறேன். ஃபைன். நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க போகிற மெசேஜை கொடுக்கணும், பாஸ் பண்ணணும் இங்கே. ஓகேங்களா? நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெல்கம் டு B3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன், நான் வெல்கம் டு B3 அப்படிங்கிற மெசேஜை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஃபைன். இப்போ என்னோட டைம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6:22 ஆகுது. இங்கே நீங்கள் என்ன சார் டைம் ரேஞ்சரை கொடுக்கணும்னா 12 மணிக்கு அப்புறம் நீங்கள் வர அந்த 1, 2, 3ங்கிறத நீங்கள் என்ன கொடுத்துக்கணும், 13, 14, 15 அப்படிங்கிற அந்த டைம் ரேஞ்சில் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ 12 to 6னா எத்தனது, 13, 14, 15, 16, 17, 18, 22 கொடுத்துருக்காங்க இல்லையா. நான் 18,
23ல இந்த மெசேஜ் பாஸ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபைன். இதை சொல்லிவிட்டு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணால் போதும், இதை ரன் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஃபைன். அவங்களே கொடுத்துருவாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போது நம்ம வெயிட்டிங் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். ஓகேங்களா? 18:23 கொடுத்துருக்காங்க. நான் என்ன கொடுக்குறேன், 83:25னு கொடுக்குறேன். ஏன்னா இது கொஞ்சம் லோட் ஆகணும் இல்லையா, நம்ம வித்தின் டைம் லிமிட்குள்ளே கொடுத்துட்டோம். 25னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ கொடுத்துட்டு நான் இதை ரன் பண்ணுறேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இது 25 வரைக்கும் இங்கே ஒரு கொடுப்பாங்க, பார்த்துட்டே இருங்க. வந்துருச்சா? இன் 71 செகண்ட்ஸில் உங்களுக்கு என்ன ஆகும், வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆஃப்டர் 15 செகண்ட்ஸில் மெசேஜ் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த நம்பருக்கு டெலிவர் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாமா. 71 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வாட்ஸ்அப் வந்து என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் சொல்லி இங்கே செக் பண்ணி பார்க்கலாமா. நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம், வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது க்ளோஸ் ஆகிட்டு எனக்கு என்ன ஆகும், புதுசாக ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகி அதில் என்ன ஆகும், எனக்கு அந்த நம்பருக்கு மெசேஜ் ஆட்டோமேட்டாக போகும். ஓகேவா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா. இப்போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 71 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். 71 செகண்ட்ஸ் 1 minute 24. ஓகேங்களா? ஃபைன். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நமக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அந்த மெசேஜில் வந்து நம்ம கொடுத்த மெசேஜ் வெல்கம் டு பீட்ரிங்கிறத டைப் பண்ணி அவங்களே ஆஃப்டர் 15 செகண்ட்ஸ் அதானே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இங்கே இல்லை, உங்களோட விஎஸ் கோடில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கொடுத்துருக்காங்க. 71 செகண்ட்ஸில் வந்து வாட்ஸ்அப் வந்து என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 15 செகண்ட்ஸ் கழிச்சு உங்களுக்கு என்ன ஆகும், மெசேஜ் வந்து டெலிவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன். இது டெஃபினட்டாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுதா? வாட்ஸ்அப் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுதா? ஃபைன். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி ஒரு 15 செகண்ட்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும், அது அந்த மெசேஜ் வந்து டெலிவர் ஆகும். ஓகேவா? அது வரைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஃபைன். கரெக்டாக அந்த நம்பர் என்னோடய நம்பர் தான் கொடுத்தேன் இல்லையா, என்னோடய நம்பருக்கு இந்த போயிடுச்சா இங்கே. ஃபைன். என்னோடய நம்பருக்கு இங்கே வந்துட்டாங்களா. ஃபைன். நம்ம கொடுத்த மெசேஜ் 6:25க்கு வெல்கம் டு பீட்ரி டெலிவர் ஆகிடுச்சா இங்கே கரெக்டாக. ஓகேங்களா? வெல்கம் டு பீட்ரி தான் நம்ம கொடுத்தோம். நீங்கள் போய் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கொடுத்த மெசேஜ்னு வெல்கம் டு பீட்ரி கரெக்டாக எனக்கு என்ன ஆயிடுச்சு, வாட்ஸ்அப்பில் நான் பைத்தன் ஃபைலில் ஒரு கோட் கொடுத்து அங்கே கொடுத்த எனக்கு மெசேஜ் என்னோட வாட்ஸ்அப்பில் என்ன ஆயிருக்கு, சென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபைன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பீட்ரி சிஸ்டம்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் இனிமேல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வள்ளுவன் ஃப்ரம் பீட்ரி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி பைத்தான் ரிலேட்டட் கண்டென்ட் மிஸ் பண்ணாம இருக்க பீட்ரி சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.